எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன ஜியோ பொலிட்டிக்கல் தகவல் பார்க்க போறோம்னா, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் 4 நேட்டோ நாடுகளோட இருக்கிற தன்னோட பார்டரை 100% இழுத்து மூடுறதுக்கு இப்போ உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காரு. அது சம்பந்தமான தகவல்களையும், அதுக்கப்புறம் ரஷ்யாவுக்கு உதவுற விதமா இந்தியா பெட்ரோல் ஏற்றுமதி பண்ணிருக்காங்க, அது சம்பந்தமான தகவலையும் நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஜூன் மாதம் 2026 அப்ப உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நேட்டோவோட தூண்டுதல் காரணமா என்ன காரியம் பண்ணார்னா, ரஷ்யாவோட மிகப்பெரிய ஆயில் சுத்திகரிப்பு நிலையமா இருக்க மாஸ்கோ ரீஃபைனர் லிமிடெட் குறி வச்சு 600க்கு அதிகமான ட்ரோன்ஸ்களை ஏவி தாக்குதல் நடத்தினாருங்க. இந்த ஒரே ஒரு தாக்குதல் உக்ரைன் ரஷ்யா போரோட பாதியை வேற விதமா நகர்த்த ஆரம்பிச்சிருக்குதுங்க. மாஸ்கோ ரீஃபைனரி குறி வச்சு உக்ரைன் ட்ரோன் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய நாடுகளும் சர்வதேச ஊடகங்களும் என்ன பேச ஆரம்பிச்சாங்கன்னா, ரஷ்ய அதிபர் புட்டின் உக்ரைனுக்கு எதிராக அணுகுண்டு தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா மேஜரான ஏர் ஸ்ட்ரைக்கை உக்ரைனோட நகரங்களுக்கு எதிராக கண்டிப்பா அவர் நடத்துவார்ன்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேசிட்டு வந்தாங்க. அதே சமயம் ஒரு சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க ரஷ்ய அதிபர் புட்டினோட நகரவங்க சம்பந்தமா என்ன சுட்டி காட்டியிருந்தாங்கன்னா, போர்களையும் உலக அரசியலையும் கடந்த 25 வருஷத்துக்கு மேல உன்னிப்பா கவனிச்சுட்டு வர ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஒவ்வொரு முடிவுகளையும் ரொம்ப உறுதியா எடுக்கக்கூடிய நபரா இருக்காரு. இப்போ உக்ரைனுக்கு எதிராக டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்துவார்னு பேசினாங்கல்ல, அந்த மாதிரியான காரியத்திலேயே அவர் ஈடுபடல. ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக தன்னோட ஏர் ஸ்ட்ரைக்கோட அளவையும் பல மடங்கு அதிகமாக்கலங்க. அதுக்கு பதிலா நேட்டோவுக்கு நெருக்கடி கொடுக்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியை இப்போ புட்டின் கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம உக்ரைனோட நிலங்களை தன்னோட கட்டுப்பாட்டு கீழே எப்படி அதிகமா கொண்டு வரலான்ற அந்த ஒரு திட்டத்தையும் ரஷ்ய அதிபர் புட்டின் நடைமுறைப்படுத்த முயற்சி பண்றாருன்னு சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சுட்டி காட்டியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஜூன் மாச இறுதியில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அந்த நாட்டோட ராணுவ உயர் அதிகாரிகளோட உயர்மட்ட மீட்டிங் நடத்தியிருந்தாருங்க. இந்த மீட்டிங்ல எடுக்கப்பட்ட சில முடிவுங்க உக்ரைன் போர்ல ரஷ்யாவோட கையை ஓங்க வைக்கும்னு ரஷ்யாவோட அதிகார மையமா இருக்கிற கிரெம்ளின் சொல்லியிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீட்டிங் முடிஞ்ச கையோட ரஷ்ய அரசாங்கத்து தரப்புல என்ன உத்தரவுங்க பிறப்பிக்கப்பட்டிருக்குதுன்னா, ரஷ்யன் ஃபெடரேஷனோட பார்டர்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்கிற பின்லாந்து, எஸ்டோனியா, லாட்வியா, லித்துவேனியான்ற இந்த 4 நாடுகளோட இருக்கிற பார்டரை 100% இழுத்து மூடுறதுக்கான உத்தரவுங்களை ரஷ்ய அதிபர் புட்டின் பிறப்பிச்சிருக்கிறதா ரஷ்ய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஜூலை 1, 2026 இருந்து இந்த பார்டரை இழுத்து மூடுறதுக்கான நடைமுறைங்க தொடங்கும்ன்றதையும் ரஷ்ய அரசாங்க தரப்புல அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நேட்டோ நாடுகளோட இருக்கிற பார்டரை திடீர்னு ஏன் இழுத்து மூடுறீங்கன்ற அந்த கேள்விக்கு ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டரா இருக்க செர்ஜியோ லாரோவ் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, நேட்டோ நாடுங்களா நாளுக்கு நாள் உக்ரைனுக்கு பண்ற உதவிகளோட அளவை பல மடங்கு அதிகமாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலயும் இப்ப ஐரோப்பிய யூனியன் உக்ரைனுக்கு $60 பில்லியன் மேல பணம் தரத்துக்கு அதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டு வராங்க. இதையும் தாண்டி போர்ல ரஷ்யா போட்டு வச்சிருக்கிற ரெட் லைனை கிராஸ் பண்ற விதமா உக்ரைன் கையில அட்டாக் ட்ரோன்ஸ்களையும் ஏவுகணைகளையும் கொடுத்து ரஷ்யாவோட தலைநகரமா இருக்க மாஸ்கோ மேல தாக்குதல் நடத்துற அளவுக்கு உக்ரைனுக்கு நேட்டோ நாடுங்க தைரியம் கொடுத்து வச்சிருக்கீங்க. உக்ரைன் போற முடிவு கொண்டு வரதுக்கான சாத்தியமான விஷயங்களை பத்திலாம் தேடாம இந்த நேட்டோ நாடுங்களா ஒண்ணு கூடி ரஷ்யாவுக்கு எப்படி தொல்லை கொடுக்கலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்ப மாஸ்கோ மேல கை வச்சிங்களோ அப்பவே முடிவு பண்ணிட்டோம், நேட்டோ நாடுங்களோட ரஷ்யாவுக்கு இருக்கிற பார்டரை இழுத்து மூடனாதான் எங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் குறையும்னு நாங்க நினைக்கிறோம்னு செர்ஜியோ லாரோவ் பேசியிருக்காருங்க. அதோட வெளிப்பாடாதான் 4 நேட்டோ நாடுகளோட இருக்கிற எங்களோட பார்டரை இப்ப நாங்க இழுத்து மூட போறோம். இப்படி பண்றது மூலமா ஐரோப்பிய யூனியனோட ரஷ்யாவுக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச வர்த்தகம் குறைஞ்சா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு ரஷ்ய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நேட்டோ நாடுகளோட பார்டரை ரஷ்யா திடீர்னு இழுத்து மூடி இருக்கிறதுனால அந்த பகுதியில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்குதுன்னா, உக்ரைன் போர் காரணமா ஐரோப்பிய யூனியனுக்கும் ரஷ்யாவுக்கு நடுவில் பெருசா எதுவும் வர்த்தகம் கிடையாதுங்க. கொஞ்ச நெஞ்ச வர்த்தகம் தான் நடந்துட்டு இருக்குது. அதுவும் எசென்ஷியலான பொருட்களை மட்டும்தான் ரஷ்யாவும் ஐரோப்பிய நாடுகளும் வர்த்தகம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் பின்லாந்து, பால்டிக் நாடுகளா இருக்க எஸ்டோனியா, லாட்வியா, லித்துவேனியா நாடுகளோட இருக்கிற ரஷ்யாவுக்கான பார்டர் பகுதியில் எல்லையோர மக்கள் அவங்களுக்கான தேவைகளுக்காக வர்த்தகம் பண்றாங்க. அதுக்கப்புறம் ரஷ்யாவும் அவங்களோட பொருட்களை ட்ரேட் பண்ணக்கூடிய ட்ரக்குங்க, அதுக்கப்புறம் ரயில்வே நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி ரஷ்யா இந்த ஐரோப்பிய நாடுகளோட கொஞ்சம் வர்த்தகம் பண்ணிட்டு வராங்க. உக்ரைன் பண்ண ஒரு அட்டாக்னால கோவப்பட்ட புட்டின் இப்போ அதுக்கும் வெடி வச்சிட்டாரு. இதனால ரஷ்யாவுக்கு பாதிப்பு ஏற்படுதோ இல்லையாங்க, இந்த நேட்டோ நாடுகளா இருக்க பின்லாந்து, அதுக்கப்புறம் பால்டிக் நாடுகளுக்கு வர்த்தக ரீதியான சில பாதிப்புங்க ஏற்படும்னு குளோபல் மீடியாவா இருக்க தி டிஎன்ஏ செய்தி வெளியிட்டு இருக்காங்க. அதுலேயும் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ அட்டாக் பண்ணதுனால மட்டும் ரஷ்யா இந்த ஒரு முடிவுக்கு வரலங்க. நேட்டோ நாடுங்க சமீப காலமா ரஷ்யாவுக்கு கடுமையான அழுத்தங்களை கொடுத்துட்டு வராங்க. 32 நேட்டோ நாடுகள்ல வல்லரசு நாடுகளா இருக்க பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி மாதிரியான நாடுங்க ரஷ்யாவுக்கு அளவு கடந்த அழுத்தங்களை பொருளாதார ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் கொடுக்கறதோட விளைவா தான் ரஷ்யா இப்போ நேட்டோ நாடுகளுக்கு எதிரான தன்னோட நடவடிக்கைகளை நேரடியாவே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரீசெண்டா நேட்டோ நாடா இருக்கிற ஸ்வீடன் ரஷ்யாவுக்கு எதிராக காட்டமா என்ன வார்த்தைகளை உதிர்த்திருந்தாங்கன்னா, ரஷ்யான்ற ஒரு நாடு
நாடால ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளுக்கும் பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டு இருக்குது. அதுவும் ரஷ்யாவோட அதிபராக இருக்க புத்தினால 3ஆம் உலக போர் எப்ப வேணா தொடங்கலாம், அதுக்கான ஆபத்தை புத்தின் அடிக்கடி ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாருன்னு ஸ்வீடன் ரஷ்யாவுக்கு எதிராக பேசியிருந்தாங்க. இதையும் தாண்டி ஐரோப்பிய வல்லரசா இருக்கிற பிரிட்டன், ஜெர்மனி மாதிரியான நாடுங்க ரஷ்யாவுக்கு எதிராக இன்னும் சில காரியங்களையும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2 நாடுகளும் ரஷ்யாவோட எல்லை பகுதியில் என்ன மாதிரியான ராணுவ நகரங்களை தொடங்கியிருக்காங்கன்னா, பின்லாந்து, எஸ்டோனியா, லாட்வியா, லித்துவேனியா நாடுகளோட பார்டர் பகுதியில் 3 லேயர் ஆஃப் டிஃபென்ஸ் உருவாக்கி அங்க ஆர்ட்லரி கன்ஸுங்களையும் டேங்குங்களையும் அதிகமாக டிப்ளாய்மெண்ட் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம கூடுதலா 1,00,000 சோல்ஜர்ஸுங்களையும் ரஷ்யாவுக்கு நெருக்கடி கொடுக்கணுன்றதுக்காகவே இந்த பார்டர் பகுதியில் ஐரோப்பிய வல்லரசுங்களா இருக்க பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி நாடுங்க அங்க கொண்டு வந்து நிறுத்தி ரஷ்யாவுக்கு புது நெருக்கடிகளை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதோட அடுத்த கட்ட நகர்வாதான் ரஷ்யாவோட ஆயில் ரீஃபைனர் லிமிடெடா இருக்க மாஸ்கோ ரீஃபைனர் லிமிடெட குறி வச்சு உக்ரைனை பயன்படுத்தி இவங்க அட்டாக் நடத்தினாங்க. இப்படி ரஷ்யாவுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அழுத்தம் கொடுத்ததுக்கு பதிலடியாக தான் இப்ப ரஷ்ய அரசாங்கம் நேட்டோவோட பார்டர் பகுதியை இழுத்து மூடி சீல் வச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப ரஷ்யா எல்லையை மூடி இருக்கிறது சம்பந்தமா பால்டிக் நாடுகளும் பின்லாந்து அரசாங்கமும் என்ன பேசியிருக்காங்கன்னா, ரஷ்யாவோட அதிபராக இருக்க புதின் வந்து ரஷ்யாவில் வாழற மக்களை பத்தி அவர் பெருசா கவலைப்படுறது இல்ல, பக்கத்துல இருக்கிற அண்டை நாடுகளில் வாழற மக்களை பத்தியும் அவர் பெருசா கவலைப்படலன்றதுனால தான் பார்டர் இழுத்து மூடுற மாதிரியான காரியத்துல ரஷ்ய அதிபர் ஈடுபட்டு இருக்கிறதா பால்டிக் நாடுகளும் பின்லாந்து அரசாங்கமும் சொல்லியிருக்காங்க. இப்படி தன்னோட பார்டர்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்கிற நேட்டோ நாடுகளுக்கு புதுவிதமா ஆப்பு வச்ச ரஷ்யா இப்ப உக்ரைனுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரஷ்யாவோட எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை குறி வச்சுலாம் உக்ரைன் அட்டாக் ட்ரோன்ஸுங்களை பயன்படுத்தி தான் அதிகமா தாக்குதல் நடத்துறாங்க. அவங்க கைவசம் அட்டாக் ட்ரோன்ஸுங்களே இல்லாத ஒரு நிலைமையை உருவாக்கணும்ன்ற ஒரு திட்டத்தோட ரஷ்ய ராணுவம் வந்து ஃபேப் 500 அழைக்கப்படுற கிளைட் பாம்பை பயன்படுத்தி உக்ரைனோட ட்ரோன் ஃபெசிலிட்டி மேலாம் சராமாரியான தாக்குதல் நடத்திருக்காங்க. இது எங்க நடந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, உக்ரைன் அவங்களோட மாகாணங்கள்லயே அதிகமா வெப்பன் ஸ்டாக் ஃபைல்ஸையும் உற்பத்திகளை அதிகமா பண்ணக்கூடிய சுமி, கார்கிவ் மாதிரியான பகுதிகளில் தான் இந்த தாக்குதலை ரஷ்யா நடத்திருக்காங்க. உக்ரைனோட ட்ரோன் தொழிற்சாலை அழிக்கிறதுக்காக ரஷ்யா ஒரே ஒரு ஃபேப் 500 குண்டுங்களை பயன்படுத்தலங்க, மொத்தமா 9 குண்டுங்களை பயன்படுத்தி இருக்கிறதா குளோபல் மீடியாவா இருக்க ராய்டர்ஸ் வந்து செய்தி வெளியிட்டு இருக்காங்க. ரஷ்யாவோட மிக் ரக போர் விமானங்கள்ல இருந்து பயன்படுத்துற இந்த வகையை சார்ந்த ஃபேப் 500 குண்டுங்கெல்லாம் ஹெவி வெயிட்டை கொண்டதா இருக்கிறதுனால இது காத்திலே கிளைடு பண்ணிக்கிட்டே போய் எதிரிங்களோட டார்கெட்டை துல்லியமான முறையில் தாக்குதல் நடத்தும்ன்றது தான் இந்த ஃபேப் 500 குண்டோட ஸ்பெஷலா இருக்குங்க. இந்த மாதிரி ஃபேப் குண்டுங்களால ஏற்பட்ட பாதிப்புல இருந்து உக்ரைன் ராணுவம் மீள்றதுக்குள்ளாரியே ரஷ்யா அடுத்த ஒரு அதிர்ச்சியை உக்ரைனுக்கு கொடுத்திருக்காங்க. உக்ரைன் தலைநகர் கியூவை டார்கெட் பண்ணி வரம்பில்லாத அளவுக்கு எக்கச்சக்கமான ட்ரோன்ஸுங்களையும் பேலிஸ்டிக் ஆயுதங்களையும் ரஷ்யா ஏவிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஹைப்பர்சானிக் ஆயுதங்களும் இதுல அடங்கும்னு தகவல் வந்திருக்குதுங்க. இதுல பெரும்பான்மையான ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் உக்ரைன் அரசாங்கம் தடுத்துட்டு அவங்க சொல்லியிருந்தாலும் அங்க நிறைய கட்டிடங்கள் சேதமாயிருக்குதுங்க. ரஷ்யாவோட தாக்குதல இருந்து தப்பிக்கிறதுக்காக முன்ன எப்பவும் இல்லாத அளவுக்கு அங்க பொதுமக்கள் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷன்ல தஞ்சம் அடைஞ்சிருக்கிறதையும் சர்வதேச ஊடகங்கள் வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. இதையும் தாண்டி போரை தீவிரப்படுத்தணும்னு நினைக்கிற ரஷ்ய அதிபர் புதின் உக்ரைன் நிலங்களை வேகமா கைப்பற்றதுக்கான காரியத்தையும் தொடங்கியிருக்கிறாரு. உக்ரைனோட மாகாணங்கள்ல டான்பாஸ், சபோர்ஷியாவோட சில பகுதிங்க, சுமியில இருக்கிற கொஞ்சம் இடங்கள் உட்பட மொத்தமா 7 மாகாணங்கள்ல ரஷ்ய ராணுவம் இப்ப கைப்பற்றி வச்சிருக்கிற நிலங்களை இன்னும் அதிகப்படுத்தணும்ன்ற நோக்கத்தோட குப்பியான்ஸ், அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற மிக முக்கியமான நகரமா இருக்க காஸ்டானிகோ நகரத்துல 150க்கு அதிகமான பில்டிங்கை கைப்பற்றி வச்சிருக்கிற ரஷ்யா அங்க இன்னமும் வேகமா முன்னேறிட்டு வராங்க. இந்த இடத்துல நாம உன்னிப்பா பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குதுங்க. இந்த 4 வருஷ போர்ல ரஷ்யா வேகமா தலைநகரத்தை கைப்பற்றிட கூடாதுன்றதுக்காக உக்ரைன் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நேட்டோ கொடுக்கிற ஆயுதங்கள் அவங்களோட இன்ஃபர்மேஷன்களை பயன்படுத்தி உக்ரைனுக்குள்ளார ஒரு டிஃபென்ஸ் ஜோனை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ரஷ்ய மக்களும் ரஷ்ய ஆதரவு பெற்ற குழுக்கள் அதிகமா இருக்க டான்பாஸ் ரீஜனுக்கு அடுத்த இடத்துல தான் இந்த குப்பியான்ஸ்க்கும் காஸ்டானிகான்ற பகுதி இருக்குதுங்க. இப்ப டான்பாஸ் ரீஜனையும் தாண்டி புத்தினோட உத்தரவுப்படி அடுத்தடுத்த பகுதிகளையும் ரஷ்ய ராணுவம் கைப்பற்றிட்டே போறாங்க. உக்ரைன் ராணுவத்தால ரஷ்யா பண்ற ஏர் ஸ்ட்ரைக்கு அதிக அளவுல தடுக்க முடியலங்க. ஏறத்தாழ 20% அளவுக்கு ரஷ்யா ஏவர ட்ரோன்ஸுங்களும் ஏவுகணைகளும் உக்ரைன் நகரங்களுக்குள்ளார தாக்குதல் நடத்திட்டு தான் வருது. இருந்தாலும் தன்னோட நிலங்களை ரஷ்யா கிட்ட இழந்துடக்கூடாதுன்றதுக்காக உக்ரைன் அவங்களோட மாகாணங்களுக்குள்ளார அதிகமான டிஃபென்ஸ் ஜோனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. தலைநகரா இருக்க கியூ, அடுத்த பெரிய நகரா இருக்க கார்கிவ் ரஷ்யாவோட கைவசம் போயிடுச்சுன்னா ரஷ்யா இந்த போர்ல வெற்றி அடைஞ்சிருவாங்கன்றது உக்ரைனுக்கும் தெரியும், நேட்டோ நாடுகளுக்கும் தெரியும். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு ரஷ்யாவோட தரைப்படை அவங்களோட இந்த மிக முக்கியமான 2 மாகாணங்களை கைப்பற்றத எப்படியோ அவங்க தடுத்துட்டு வராங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி உக்ரைன் போர்க்காலம் நேட்டோ ரஷ்யா நாடுகளுக்கு இடையில பதற்றத்தை அதிகமாக்கிட்டு இருக்க போகும்போது ரஷ்யா இப்போ முதல் முறையா இந்தியா கிட்ட இருந்து ஆயில் வாங்கியிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்குதுங்க. ரஷ்யாவோட மாஸ்கோ ரீஃபைனர் லிமிடெட் மட்டும் இல்லாம ரஷ்ய நகரங்களுக்குள்ளார இருக்கிற நிறைய ரீஃபைனர் லிமிடெட் குறி வச்சு நேட்டோவோட பேச்சு கேட்டு உக்ரைன் ராணுவ அட்டாக் ட்ரோன்ஸ்களை ஏவிட்டு இருக்காங்க. இந்த தாக்குதல் காரணமா ரஷ்யாவுக்குள்ளார இப்போ ஆயில் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்குதுங்க. என்னதான் ரஷ்யாவோட ஆயில் ரீஃபைனர் லிமிடெட் வேகமா ரெக்கவரி ஆயிட்டு வந்தாலும் ரஷ்யாவோட ஒட்டுமொத்த ஆயில் தேவைன்றது ரொம்ப அதிகமா இருக்குதுங்க. அதை பூர்த்தி பண்ற விதமா இந்தியா கிட்ட இருந்து இப்போதைக்கு 60 மில்லியன் பேரல் அளவுக்கு ரஷ்யா இப்ப பெட்ரோலை வாங்கியிருக்கிறதா சர்வதேச ஊடகமா இருக்கிற தி கார்டியன் செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இன்னமும் நட்பு நாடா இருக்கிற ரஷ்யாவுக்கு அதிகமான ஆயில் ஏற்றுமதி பண்ண இந்தியா தயாரா தாங்க இருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா கிட்ட இருந்து ரஷ்யா பெட்ரோல் வாங்குறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. யூடியூப்ல கொடுக்கப்பட்டிருக்கிற சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் பக்கத்துல நாங்க கொடுத்திருக்கிற QR கோட் மூலமா ஒரு சில நண்பர்கள் எங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் உதவ நினைச்சீங்கன்னா இந்த வழிகளை பயன்படுத்தி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டி தேர்வுகளா இருக்க UPSC, TNPSC மாதிரியான அரசு தேர்வுகளுக்கு ஏற்ற சில புத்தகங்களை நாங்க டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்துட்டு இருக்கிறோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. வல்லரசு நாடுகள் மக்கள் உயிரை பறிச்சுக்கிட்டு இருக்கிற போருங்களை கைவிட்டுட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்க கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. மற்றும் ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.